உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம எம்பவர் வலையொலியின் பதிவின் வாயிலுக்கு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிங்க. நம்ம எம்பவரில் குரூப் 1 தமிழ் வழியில் பயிலும் மாணவர்கள் மற்றும் ஆங்கில வழியில் பயிலும் மாணவர்களுக்காக ப்ரிலிம்ஸ் பிளைன்ஸ் மெட்டீரியல்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா 9944930889 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்க கைஸ், இன்றைக்கி நம்ம அரசியலமைப்பு கொஷின்ஸ், அதாவது 1 மார்க் ஒரு மதிப்பின் கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாலிட்டியோட 1 மார்க் கொஷின்ஸை இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 20 கொஷின்ஸ், நெக்ஸ்ட் 20 கொஷின்ஸ். ஸோ டெய்லி கண்டினியூஸாக கிளாஸ் வந்துட்டு தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். த ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா இஸ். மக்களவையின் சபாநாயகர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நம்ம மக்களவைனா ஒரு அவை இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். சரிங்களா? மக்களவை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சபாநாயகர் தான். அவர் கண்ட்ரோல்குள்ளே தான் அந்த சபை கண்ட்ரோல்குள்ளே இருக்கும். சரி, யார் தேர்ந்தெடுக்கிறா, இவரை யார் தேர்ந்தெடுக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எலெக்டட் பை தி லோக்சபா, மக்களவை அங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். த ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா இஸ். மக்களவை சபாநாயகர் எலெக்டட் பை தி லோக்சபா, மக்களவை அங்கத்தினர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மக்களவை அங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். The Speaker of the Lok Sabha is elected by the Lok Sabha. மக்களவை அங்கத்தினரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இஸ் இட் கிளியர்? கரெக்ட் தானுங்க? அப்போ மக்களவையில் இருக்கிற அங்கத்தினர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா மக்களவை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ப்ரீமியபிள் வாஸ் அமெண்டட் பை. ப்ரீமியபிள் கேவா இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தால் திருத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பின் முகவுரை ப்ரீமியபிள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் கேள்வி. 42வது அமெண்ட்மெண்ட்டுங்க. 42வது அமெண்ட்மெண்ட். ப்ரீமியபிள் வாஸ் அமெண்டட் பை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது? 42வது அமெண்ட்மெண்ட்டுங்க. ப்ரீமியபிள் வாஸ் அமெண்டட் பை. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது? 42வது அமெண்ட்மெண்ட், 42வது சட்ட திருத்தத்தால் திருத்தப்பட்டது. தேர்ட் கொஸ்டின். Who was the president of the Constituent Assembly? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? Who was the president of the Constituent Assembly? இந்திய அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வி. இதுக்கு என்ன விடை அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வாஸ் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? ஸோ இப்போ இவர் தான் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்டாக இருந்தார். இவர் தான் பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர் யார்? ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? The framers of Indian Constitution borrowed the directive principles of state policy from the Constitution of. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கியவர்கள். The framers of Indian Constitution borrowed the directive principles of state policy from the Constitution of. அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை இந்திய அரசியலமைப்பில் உருவாக்கியவர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த நாட்டில இருந்து நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர். The framers of Indian Constitution borrowed the directive principles of state policy from the Constitution of Ireland. சரிங்களா? அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர். The framers of Indian Constitution borrowed the directive principles of state policy from the Constitution of Ireland. அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெற்றனர். ஓகேங்களா? அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை எந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டிலிருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அயர்லாந்து. அடுத்த கொஸ்டின். ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப். மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? ராஜ்யசபாவில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ். ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆர் தர் இன் ராஜ்யசபா? 250 மெம்பர்ஸ். அப்போ ராஜ்யசபா கன்சிஸ்ட் ஆஃப் மாநிலங்களவையின் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 மெம்பர்ஸ். Next question. The members of the Rajya Sabha are elected for a period of. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம். மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம், அதாவது நம்ம ராஜ்யசபா என்ன சொல்லுவாங்க, நிரந்தர அவைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பதவிக்காலம் அங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 6 years, 6 வருஷத்துக்கு ஒரு தாட்டி மாற்றுவாங்க. The members of the Rajya Sabha are elected for a period of. மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் 6 வருஷங்க, 6 years. Next question. The President of India is. The President of India is. இந்தியா குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு படி அரசின் தலைவர். ஸோ அரசின் தலைவர், அவர் நிரந்தர தலைவர் இல்லைங்க. பிரசிடென்ட் அப்படிங்கிறது அரசின் தலைவர். சரிங்களா? அரசாங்கத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதன்மை அமைச்சர், பிரைம் மினிஸ்டர். அரசின் தலைவர் அப்படிங்கிறது
குடியரசுத் தலைவர் president of India. So, okay, the president of India is the constitutional head of the state. The president of India is the constitutional head of the state. ஓகேவா, அரசியலமைப்பு படி அரசின் தலைவர். The president of India is constitutional head of the state. அரசியலமைப்பு படி அரசின் தலைவர். Next question. The executive in India is based on. The executive இந்திய நிர்வாகத்துறை அடிப்படையாக கொண்டிருப்பது. இந்திய நிர்வாகத்துறை அடிப்படையாக கொண்டிருப்பது. The executive of India is based on British pattern. பிரிட்டிஷ் முறையை பின்பற்றி தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட அரசியலமைப்பை அமைச்சிருக்கோம். சரிங்களா, அது எக்ஸிக்யூட்டிவ் இன் இந்தியா, இந்திய நிர்வாகத்துறை, அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் எப்படி இருக்குது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ். ஓகேவா, நம்ம எக்ஸிக்யூஷன், நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸிக்யூஷன் எந்த பேஸ் பண்ணி இருக்குன்னா பிரிட்டிஷ் முறையை பின்பற்றி இருக்குங்க. த எக்ஸிக்யூட்டிவ் இன் இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் பேட்டர்ன். இந்திய நிர்வாகத்துறை அடிப்படையாக கொண்டிருப்பது பிரிட்டிஷ் முறையை. இந்திய நிர்வாகத்துறை அடிப்படையாக கொண்டிருப்பது பிரிட்டிஷ் முறையை. த எக்ஸிக்யூட்டிவ் இன் இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் பிரிட்டிஷ் பேட்டர்ன். பிரிட்டிஷ் முறையை பின்பற்றி நம்முடைய நிர்வாகத்துறை அமைப்பு அடிப்படையாக இருக்கு. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். கான்ஸ்டிடியூஷனலி த மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ். குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் பதவி வகிக்கலாம் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா, அரசியலமைப்படி அமைச்சர்கள், ஒரு அமைச்சர் இருக்கார், ஒரு மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் வந்து என்ன பண்ண, ஒரு ஆஃபீஸில் இருக்காருன்னா எவ்வளோ நாளைக்கு இருக்க முடியும்னா டூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ அவங்க அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஷர் ஆஃப் த ஸ்பீக்கர், ப்ளஷர் ஆஃப் த பார்லிமெண்ட், பிரசிடென்ட் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஸோ அதாவது சபாநாயகர் விரும்பும் வகையில் பதவி வகிப்பார், பாராளுமன்றம் விரும்பும் வகையில் பதவி வகிப்பார், பிரதம அமைச்சர் விரும்பும் வகையில் பதவி வகிப்பார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் யார் விரும்புகிற வரைக்கும் மினிஸ்டர் வந்து அந்த ஆஃபீஸில் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் பதவி வகிக்கலாம். கான்ஸ்டிடியூஷனலி த மெம்பர்ஸ் ஆஃப் த கவுன்சில் ஆஃப் மெம்பர்ஸ் hold office. Council of Minister hold office during the pleasure of the president. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் அரசியலமைப்புப்படி அமைச்சர்கள் பதவி வகிக்கலாம். அரசியலமைப்புப்படி அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் பதவி வகிக்கலாம். அதாவது இதை பொறுத்த வரைக்கும் ஸ்பீக்கருக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ பிரைம் மினிஸ்டருக்கோ எந்த விதமான இடையூறும் கிடையாது. யார் விரும்புகிற வரைக்கும் அவர் ஹோல்ட் ஆஃபீஸில் இருக்க முடியும் அப்படின்னா குடியரசுத் தலைவர் இருக்கிற வரைக்கும், அவரோட விரும்புகிற வரைக்கும் தான் வந்து அவரோட ஆஃபீஸில் அவரோட சேர் அவரோட இருக்க முடியும். ஓகேவா, அரசியலமைப்பு படி அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் விரும்பும் வரையில் பதவி வகிக்கலாம் டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் த பிரசிடென்ட். ஓகே, நெக்ஸ்ட் த கொஸ்டின். The High Court of a state consists of Chief Justice and such other judges as may be determined by the President. மாநில நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியும் மற்றும் இதர நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் முடிவுபடி பெற்றிருக்கலாம். குடியரசுத் தலைவரோட முடிவுபடி பெற்றிருக்கலாம். மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் மற்ற இதர நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் முடிவுபடி பெற்றிருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ எனக்கு ஜட்ஜஸ் வேணும் என்னோட கோர்ட்டுக்கு அப்படின்னா நான் யார்கிட்ட ப்ரொசீட் பண்ணணும்? என்னோட ஸ்டேட்டில் இருக்க கோர்ட்டுக்கு ஜட்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுறாங்கனாலோ இல்லை வந்து எனக்கு இருக்காங்க அப்படின்னாலோ நான் யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டை கிட்ட நான் என்ன பண்ணால் பெர்மிஷன் வாங்கணுங்க. மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் 25 ஹைகோர்ட் இருக்குங்க. 25 ஹைகோர்ட் இன் இந்தியா. ஹவு மெனி ஹைகோர்ட்ஸ் இன் இந்தியா? 25ங்க. இதில் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் எவ்வளோ ஜட்ஜஸ் இருக்க முடியும்னா மேக்ஸிமம் 34 ஜட்ஜஸ் தாங்க இருக்க முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜஸ் தான் மேக்ஸிமமாக இருக்க முடியும். மேக்ஸிமம் சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜஸ் இருக்கலாங்க. சரிங்களா, இப்போ ப்ரெசென்ட்டாக 32 ஜட்ஜஸ் இருக்காங்க நம்ம இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட். ஓகேவா, ஆமாம், சுப்ரீம் கோர்ட்டில் 34 ஜட்ஜஸ் மேக்ஸிமம் இருக்க முடியும். அட் ப்ரெசென்ட் 32 ஜட்ஜஸ் இருக்காங்க. நம்ம இந்தியாவில் 25 ஹைகோர்ட் இருக்குங்க. சரிங்களா, ஸோ இப்போ இந்த அந்த நீதிமன்றத்தில் ஜட்ஜஸ் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னா யாரோட அனுமதியின் கீழே வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னா பிரசிடென்ட்டோட அனுமதி இருந்தால் தான் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா பெற முடியும். மாநில நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியையும் மற்ற இதர நீதிபதிகளையும் குடியரசுத் தலைவர் முடிவுபடி பெற்றிருக்கலாம். Next question. The Supreme Court has been given advisory powers under. உச்சநீதிமன்றம் ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை, உச்சநீதிமன்றத்திற்கு ஆலோசனை வழங்கும் எந்த அதிகாரத்தின் கீழே பெற்றிருக்கா, எந்த சரத்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 143. ஆர்டிகிள் 143 ப்ரொசீட்ஸ் த எக்ஸிக்யூட்டிவ் பவர், அட்வைசரி பவர். நான் சுப்ரீம் கோர்ட் வந்து அதிகாரம், அதாவது நமக்கு ஆலோசனை கூற அதிகாரம் பெற்றிருக்கு அப்படின்னா அது எந்த சரத்துக்கு கீழே அப்படின்னா ஆர்டிகிள் 143. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த உச்சநீதிமன்றம் வந்து எல்லாத்துக்கும் அட்வைசரி கவுன்சில்னு சொல்லுவாங்க. அட்வைசரி, ஓகேவா, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை வழங்குறதுக்கான அதிகாரம் பெற்றிருக்கு சுப்ரீம் கோர்ட். அந்த சுப்ரீம் கோர்ட்டுக்கு எந்த சரத்தை அந்த அதிகாரத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஆர்டிகிள் 143. ஆர்டிகிள் 143. அகைன் ஐ செட் the Supreme Court has been given advisory powers under ஆர்டிகிள் 143. உச்சநீதிமன்றத்திற்கு ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை அளித்த சரத்து ஆர்டிகிள் 143. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை தி அரசியல் ஓகேவா இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொண்டது யாராலும் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது அரசியலமைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 1949 பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நவம்பர் 26 1949 ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. பட் இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் எஃபெக்ட் எப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26 1950 ஜனவரி நம்ம ரிபப்ளிக் ஆச்சு இல்லைங்களா, நம்ம குடியரசு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எஃபெக்ட் அன்கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 26 ஜனவரி 1950 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 26 ஜனவரி 1950ங்க. ஆனால் எப்போ ஏற்றுக்கொண்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நவம்பர் 26 1949 நவம்பர் 26 இந்த கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன். நவம்பர் 26 1949 வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. நடைமுறைக்கு வந்தது ஜனவரி 26 1950. ஓகேவா, இந்த இந்திய அரசியலமைப்பை யாரால ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னால் அரசியலமைப்பு நிர்ணய சபையால் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி. ஓகேவா, த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் அடாப்டட் பை தி கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி. 13th question, who was the permanent chairman of the constitution assembly? அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நிரந்தரம் பர்மனெண்ட். ஓகேவா, ஸோ பர்மனெண்ட் சேர்மன் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். who was the permanent chairman of the constituent assembly? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். who was the permanent chairman of the constituent assembly? டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத். who was the permanent chairman of the constitution assembly அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அரசியலமைப்பு சபையின் நிரந்தர தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ங்க. அடுத்த கொஸ்டின், த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாஸ் செட் அப் இன் த இயர். எப்போ வந்து அரசியல் நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு? ரொம்ப அடிக்கடி கேட்குற கேள்வி. அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. த கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி வாஸ் செட் அப் இன் த இயர். அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. The Constitution Assembly was set up in the year. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. The Constitution Assembly was set up in the year. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. அரசியலமைப்பு நிர்ணய சபை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1946. Next question. How many members were included in a drafting committee? அரசியலமைப்பு வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர்னு கேட்டிருக்காங்க. 7 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா, அரசியலமைப்பு டிராஃப்டிங் கமிட்டி, அந்த டிராஃப்டிங் கமிட்டியில் எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. 7 பேர் இருந்திருப்பாங்க. சரிங்களா, ஸோ டிராஃப்டிங் கமிட்டி, how many members are there in drafting committee? 7 members. How many members are there in drafting committee? 7 members. Okay, அந்த ஹெட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 members. ஓகேவா, ஹவு மெனி மெம்பர்ஸ் வேர் இன்க்ளூடட் இன் டிராஃப்டிங் கமிட்டி? வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இருந்தனர் அப்படின்னா 7 பேர் இருந்திருக்காங்க. 7 + 1. ஓகே, ஹெட் ஒருத்தர் இருந்திருப்பாரு. ஸோ 7 பேர் இருந்திருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The amendment procedure laid down in the Constitution of India is on the pattern of. இந்திய அரசியலமைப்பை திருத்தும் முறை நம்ம இந்திய அரசியலமைப்பு அமெண்ட்மெண்ட் திருத்துறோம் இல்லைங்களா, அரசியலமைப்பு திருத்த முறை, இது எந்த நாட்டிலேருந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றியது. தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றியது. தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றியது. த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் லேட் டவுன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஈஸ் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றியது. த அமெண்ட்மெண்ட் ப்ரொசீஜர் லேட் டவுன் இன் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஈஸ் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றியது. மறுபடியும் சொல்றேன், the amendment procedure laid down in the constitution of India is on the pattern of South Africa. The constitution of South Africa. இந்திய அரசியலமைப்பை திருத்தும் முறை எந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது? தென்னாப்பிரிக்காவின் அரசியலமைப்பை பின்பற்றி எடுக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், how many types of emergencies have been envisaged under the Indian constitution? எவ்வளோ டைப் ஆஃப் எமர்ஜென்சி, நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 3 நிலை இருக்கு. ஓகேவா, ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி, then financial emergency. So 3 types of emergencies are available in Indian constitution. That is 3 type of emergencies. ஓகேவா, மாநில நெருக்கடி, மத்திய நெருக்கடி, நிதி நெருக்கடி. 352, 356, 360. 352 பார்த்தீங்க அப்படின்னா மத்திய நெருக்கடி, மாநில நெருக்கடி 356, அப்புறம் என்னது 360 பார்த்தீங்க அப்படின்னா நிதி நெருக்கடி. So 3 types of emergencies are available in Indian constitution. Next question. The parliamentary form of government of India has been borrowed from the
இந்திய பாராளுமன்ற முறை அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஸோ நம்மளோட பாராளுமன்ற முறை அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் சரி, நம்ம நிர்வாக முறை எதுன்னு கேட்டாலுமே என்னது எதுலேருந்து எடுத்தோம்னா பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை ஃபாலோ பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, நம்மளோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரும் சரி, கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் அப்படின்ற ஒரு ஃபார்மும் சரி எதை பின்பற்றி இருக்குது அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனை பின்பற்றி தாங்க இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். த ஃப்ரேமர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்ட் த கான்செப்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரம் தி நம்மளோட அடிப்படை உரிமைகளை நம்ம எந்த நாட்டிலிருந்து எந்த அரசியலமைப்புலேருந்து வாங்கணும் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் ரஷ்யா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இஸ் ஃப்ரம் ரஷ்யா. இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அடிப்படை கடமைகள் எந்த கருத்தை எந்த இதுலேருந்து பெறப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, எந்த கான்ஸ்டியூஷன்லேருந்து பெறப்பட்டாங்க என்ற கருத்தை யார்கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா ரஷ்யாவிலேருந்து. ஓகேவா, ஸோ ரஷ்யாட்ட இருந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாங்கியிருக்கோம். ஓகேவா, த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஃபாலோட் தி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃப்ரம் ரஷ்யாவிலேருந்து தான் நம்ம வாங்கணும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்ஸ் கேன் பி ஃபாலோட் ஃப்ரம் தி. ஸோ இந்திய மக்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளை யார் வாங்க முடியும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேவா, ஸோ இந்த நம்மளோட அடிப்படை உரிமைகளை யார் மாற்ற முடியும், நம்மளோட பறிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவராக நிறுத்தி வைக்கப்படலாம். குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு அப்படின்னா அந்த வகிக்கக்கூடிய மக்களோட அடிப்படை உரிமைகள் கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். சரிங்களா, அப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அப்போ மக்களோட உரிமைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் தி இந்தியன் சிட்டிசன்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் பை தி பிரசிடென்ட். யாரால நிறுத்தி வைக்கப்படலாம், குடியரசுத் தலைவராக நிறுத்தி வைக்கப்படலாம். நம்ம எம்பவர் அகாடமியில் பார்த்தீங்க அப்படின்னா மினி டெஸ்ட் சீரிஸ் ஜூலை 1 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்தியன் பாலிட்டி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஜியோகிரஃபி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 15 சப்ஜெக்ட்ஸ் 15 டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க, 3 சப்ஜெக்ட்ஸாக. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா 9944930889 இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா